கடந்த 19/12/2024 அன்று பள்ளிக் கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான 1.5 கோடி ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும், இல்லையெனில் சேவை துண்டிக்கப்படும் என்றும் BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லி இருக்கிறார். தமிழக அரசு நிதி எல்லாம் எங்கே செல்கிறது என்பதை மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் கட்டண நிலுவை இருப்பதை ஆதாரத்துடன் அண்ணாமலை நிரூபித்த காரணத்தால் அவசரமாக நிலுவையில் உள்ள மொத்த தொகையையும் வழங்கிட பள்ளி கல்வித்துறை மூலம் நேற்றும் அமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ள சம்பவம் அரசு நிர்வாகம் எந்த லட்சணத்தில் செயல்படுகிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதாக நெட்டிசன்கள் தெரிவித்துள்ளனர். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாழ்வாக பேசியதாக திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்படி குற்றம். இது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேருவார்கள் என்று எந்த நம்பிக்கையும் இல்லை. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிக பெரும்பான்மையில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் 93க்கு கீழ் 2 கீழ் இல் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்கள் ஆட்சி தனது மிகப்பெரும் அச்சுறுத்தலை மத்திய பாஜக அரசிடம் இருந்து எதிர்நோக்கி உள்ளது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், குறிப்பிட்ட ஓட்டு சாவடியின் CCTV காட்சி பதிவுகளை வழங்குமாறு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து CCTV பதிவுகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிற ஆவணங்கள் பொது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசானது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நியாயமான தேர்தல்கள் நடைபெறுவதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு லங்கம் வகிக்கும் கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தங்கள் கட்சிக்கு 25 தொகுதிகள் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், சட்டசபை தேர்தலுக்கு இன்னமும் காலம் உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து இப்போது பேச தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். மதுரையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய ரெய்டில் ரூபாய் 1.11 லட்சத்துடன் அதிகாரி சையத் ஹபீப் சிக்கினார். அவரிடம் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அடுத்த கட்ட விசாரணைக்காக சையதை அழைத்து சென்றனர். அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என ஒரு வழக்கு விசாரணையின் போது சென்னை ஹைகோர்ட் நேற்று கருத்து தெரிவித்துள்ளது. 6 நாள் பயணமாக இன்று முதல் 29ஆம் தேதி வரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் செயற்கை நுண்ணறிவு அறிவியல் தொழில்நுட்ப முதுநிலை ஆலோசகராக சென்னை தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனை நியமித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் நெருங்கிய நண்பர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்கள் நாட்டிடம் ஒப்படைக்கும்படி இந்தியாவிடம் வங்கதேச அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நீதித்துறை நடவடிக்கைக்காக ஹசீனாவை திரும்ப அழைக்க விரும்புவதாக இந்திய அரசுக்கு வாய்மொழியாக ஒரு குறிப்பு அனுப்பியுள்ளோம் என்று தற்போதுள்ள அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தௌஹித் ஹுசைன் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.